பொம்மைக்கு கீ கொடுத்து டக்கு 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 அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர். இன்றைக்கு ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறாராம். இதைத்தாயா நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, நகரம், கிராமம் வரையும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன். செவடங்காதில் சங்குவதர் மாதிரி கேட்கவே இல்லை. இப்ப தமிழ்நாடு பூரா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு முதலமைச்சரே கெஞ்சறாரு, போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம். நான் அன்றைக்கு சொன்னதை சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர் அறிக்கை விடுறாரு. அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா?